வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புமுனைகள். எழுதியவர் என். சொக்கன். குரல் வடிவில் அனு. எங்கே என் இலக்கு? போர் அடிக்குது. சிறுவன் வில்லியம்ஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்தாத நாளே கிடையாது. வீட்டில், பள்ளியில், விளையாடும் இடத்தில் என்று எங்கேயும் எப்போதும் எதுவும் அவனுக்கு போர்தான். என்னதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாலும் சில நிமிடங்களுக்குள் அது அவனுக்கு சலித்துப் போய்விடும். போரடிக்கிறது என்று எழுந்து போய்விடுவான். இந்த பையனை என்னதான் செய்வது? வில்லியம்ஸை நினைக்கையில் அவனுடைய பெற்றோருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. பையன் என்னவோ புத்திசாலிதான். எந்த பாடத்தையும் அதிவேகத்தில் கிரகித்துக் கொள்கிறான். பிறகு நூலகத்தில் அது பற்றிய புத்தகங்களையெல்லாம் கரைத்துக் குடித்து சில தினங்களுக்குள் மிகப்பெரிய வித்தகனாகிவிடுகிறான். அதன் பிறகுதான் பிரச்சனையே. இவ்வளவு தூரம் விரும்பி படித்த பாடத்தை போரடிக்கிறது என்கிற ஒற்றைச் சொல்லால் நிராகரித்துவிட்டு அதற்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு விஷயத்துக்குள் தாவுவான் வில்லியம்ஸ். அங்கே சில தினங்களை கழித்த பிறகு அதை மறந்து மறுபடி வேறொரு புதிய ஆர்வத்தை தேடத் தொடங்கிவிடுவான். இப்படி ஒரு பையன் குரங்கு போல் மரமாக தாவிக் கொண்டிருந்தால் அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஆர்வம் செலுத்தி உழைத்தால்தானே நாளைக்கு பெரிய அளவில் முன்னேற முடியும். வில்லியம்ஸின் பெற்றோர், ஆசிரியர்கள் அவனை திருத்துவதற்கு எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள். அவனுக்கு எது மிகவும் பிடிக்கிறது என்று விசாரித்து அதில் அவனுடைய கவனத்தை திருப்பினால் பையன் நிச்சயமாக தேறிவிடுவான் என்று ராத்திரி பகலாக மெனக்கெட்டார்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. வில்லியம்ஸ் எப்போதும் போல் சோர்வான முகபாவத்துடன் ஊரைச் சுற்றி வந்து கொண்டிருந்தான். உலகமே இரண்டாகப் பிளந்தாலும் கூட, ஓ அப்படியா என்று லேசாக புருவம் உயர்த்திவிட்டு விலகிச் சென்று விடுவான் அவன். பள்ளிப் பாடங்களிலும் வில்லியம்ஸுக்கு கொஞ்சம் கூட ஆர்வமில்லை. காரணம், ஒரு வருடத்திற்குரிய பாடங்கள் எல்லாவற்றையும் அவன் சில வாரங்களுக்குள் படித்து முடித்து விடுவான். அதற்காக பள்ளிக்கு போகாமல் இருக்க முடியுமா? ஏதோ கடமைக்கு அவ்வப்போது பள்ளியில் தலை காட்டுவான். வகுப்புகளுக்குச் செல்ல மனமில்லாமல் நண்பர்களோடு எங்காவது சுற்றிக் கொண்டிருப்பான். வில்லியம்ஸின் நண்பர்களும் அவனைப் போலவே வினோத பிறவிகள்தான். அவர்களுடைய வயதுக்கும் அவர்கள் படிக்கிற புத்தகங்கள், பேசிக்கொள்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. முக்கியமாக வில்லியம்ஸின் உயிர் நண்பன் பெயர் பால் ஆலன். இவர்கள் இருவருக்குமே அறிவியல் துறையில் ஆர்வம் அதிகம் என்பதால் இந்த இயந்திரத்தை எப்படி தயாரித்தார்கள், அந்த கருவி எப்படி இயங்குகிறது என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டு விடை தேடிக் கொண்டிருப்பார்கள். வில்லியம்ஸ், பால் இருவரின் அறிவு பசிக்கு அந்த பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களால் தீனி போட முடியவில்லை. இவர்கள் கேட்கும் பெரும்பாலான கேள்விகளுக்கு அவர்களுக்குச் சுத்தமாக பதில் தெரியவில்லை. ஆகவே தூரத்தில் இந்த பையன்கள் தென்பட்டாலே ஆசிரியர்கள் தலை தெறிக்க ஓடத் தொடங்கினார்கள். இப்படி ஆசிரியர்களும் அவனை கைவிட்ட பிறகு வில்லியம்ஸால் என்ன செய்ய முடியும்? உலகே மாயம், வாழ்வே மாயம் என்று பாடாத குறையாக எங்கோ வெறித்துப் பார்த்தபடி திரிந்து கொண்டிருந்தான் அவன். அப்போதுதான் அவனுடைய பள்ளியில் ஏதோ பெரிய பெட்டிகள் வந்து இறங்கின. அவற்றை ஒரு தனி அறையில் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார்கள். வில்லியம்ஸுக்கு புதிதாக எதை பார்த்தாலும் ஆர்வம் துளிர்த்துவிடும். என்ன இது என்று ஆவலோடு விசாரித்தான். கம்ப்யூட்டர் என்று பதில் வந்தது. வில்லியம்ஸ் ஆச்சரியமாக வாயை பிளந்தான். கம்ப்யூட்டரா? நம் பள்ளியிலா? கணினி என்று செல்லமாக அழைக்கப்படும் கம்ப்யூட்டர்கள் இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் நுழைந்துவிட்டன. ஆனால் அப்போது மிகப்பெரிய அலுவலகங்கள், ஆராய்ச்சி சாலைகளில் மட்டும்தான் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தினார்கள். அந்நாளைய கம்ப்யூட்டர்கள் ஒவ்வொன்றும் பீமன், கடோத்கஜன் சைஸுக்கு பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும். அதற்கேற்ப யானை விலை, டைனோசர் விலைதான். புத்திசாலி பையனான வில்லியம்ஸுக்கு கணினிகளைப் பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஆனால் இப்படி கண்ணெதிரே தன்னுடைய பள்ளியிலேயே கம்ப்யூட்டர் வசதி வரும் என்று அவன் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. இந்த கம்ப்யூட்டரை நான் ஒருமுறை தொட்டு பார்க்கலாமா? ஆசையாக கேட்டான் வில்லியம்ஸ். ஓ, தாராளமாக என்றார் அவனுடைய ஆசிரியர். உன்ன மாதிரி மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வாங்கியிருக்கிறோம். கம்ப்யூட்டரை ஆர்வத்தோடு தொட்டு பார்த்த வில்லியம்ஸுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் வரிசையாக எழுந்தன. இந்த கம்ப்யூட்டரை எப்படி இயக்குவது? இதில் புரோகிராம் எழுதுவது எப்படி?
எனக்கு சொல்லித் தருவீங்களா சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்றார் அந்த ஆசிரியர். முடிஞ்சா நீயே கத்துக்கோ, நீதான் புத்திசாலி பையனாச்சே. இப்படி சொல்லிவிட்டு அவர் பரபரவென்று ஓடி மறைந்து விட்டார். அதற்கு மேலும் அங்கேயே நின்றால் வில்லியம்ஸ் புதுசாக ஏதேனும் கேள்வி கேட்டு விடுவானோ என்று அவருக்கு பயம். அடுத்த சில நாள்கள் வில்லியம்ஸும் பால் ஆலனும் அந்த புது கம்ப்யூட்டரை விட்டு அங்கே இங்கே நகரவில்லை. ராத்திரி பகலாக அந்த அறையிலேயே தவம் கிடந்தவர்கள் கம்ப்யூட்டருடன் வந்திருந்த கையேடுகள், உதவிக்குறிப்புகளை படித்துப் பார்த்து அதனை எப்படி பயன்படுத்துவது என்று கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக் கொண்டார்கள். அதுவரை எந்த விஷயத்திலும் தொடர்ச்சியான ஆர்வம் இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த சிறுவன் வில்லியம்ஸின் வாழ்க்கையில் அந்த கம்ப்யூட்டர் காதல் ஒரு புதிய அத்தியாயமாக அமைந்தது. முதல் முறை கம்ப்யூட்டரை பார்த்தபோது மயங்கி விழுந்தவன் அதன் பிறகு அந்த மாய வலையிலிருந்து மீளவே இல்லை. பள்ளிக் கணினியில் முதன்முதலாக புரோகிராம் எழுதி பழகிய அந்த சிறுவன் வில்லியம்ஸை நமக்கு நன்றாக தெரியும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தோற்றுவித்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக உலகின் டாப் பணக்காரர் அந்தஸ்தில் அமர்ந்திருந்த பில்கேட்ஸ். நம்முடைய இலக்கு எது, பாதை எது என்று தெரியும் வரை வாழ்க்கை பயணம் போரடிப்பது போலதான் தோன்றும். ஆனால் பில்கேட்ஸுக்கு கம்ப்யூட்டர் போல் நம் வாழ்க்கையை புரட்டிப் போடப் போகும் அந்த திருப்பு முனை எப்பொழுது எப்படி எதிர்ப்படுமோ தெரியாது. அந்த நேரத்தில் அதை சரியாக அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய சமத்து.